ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த ஜூம் செக்ஷனின் வாயிலாக எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த ஒப்பற்ற தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் ரொம்ப அருமையான ஒரு செக்ஷன்ஸ். காலையில் 5:30 மணி ஜூம் மீட்டிங். ஏன்னா ஆக்சுவலா இந்த வியாபாரத்துல அதிகமா உயரணும், அதீதமா வளரணும் அப்படின்னா நமக்கு நாலேஜஸ் அதிகமா தேவை. ஸோ அந்த நாலேஜஸ் நமக்காக கொடுக்கறதுக்காக நம்ம ஒப்பற்ற தலைவர்கள், லீடர்ஸ் அனைவரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒரு சூப்பரான ஒரு முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5:30 மணி ஜூம் மீட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அநேக பேரோட அறிவு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட பிளான்ஸ் இங்க சஜஷன்ஸ் எல்லாமே இங்க கொடுக்கப்படுது. இதை பொறுத்து இதை வச்சு நம்ம வந்து இந்த இந்த கிரவுண்ட்ல போகும்போது நம்ம பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சிகளை அடைய முடியுது அப்படின்றத தினம் இங்க 5:30 மணி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் சரி, நம்ம அணியில் இருக்கக்கூடிய தலைவர்களால உருவாக்கப்படக்கூடிய அனைத்து மக்களும் சரி, நம்மளால நல்லபடியா ஃபீல் பண்ண முடியுது. இதை வந்து முழுமையா ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு நன்றிகளை இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிச்சு நான் இன்னைக்கு செக்ஷனுக்குள்ள போறேன். உங்களோட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே நான் இந்த இன்னைக்கு உண்டான டாபிக் எடுக்கலான்னு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா உங்களோட இதை ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ வை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நமக்கு இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அநேக வழிகள் இருக்குது. ஸோ அதுல ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு 2 விஷயத்த சொல்லுவோம். ஹார்ட் ஒர்க், நம்மளுடைய அதீதமான நேரங்களை கொடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு வகையான வருமானம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்மார்ட் ஒர்க், அதுவும் நிறைய வழிகள்ல பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொருட்களை மையமா வச்சு வரக்கூடிய கம்பெனிஸ் நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸை நேரடி வர்த்தகம் மூலியமா அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற வியாபாரம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதைத்தான் நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், MLM, ஸோ இதை மாதிரி நிறைய நேம்ல நம்ம சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ், டைரக்டா இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த சேல்ஸ் கம்பெனிஸ், மார்க்கெட்டிங்காகவும் இருக்கலாம். சேல்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தலைவர்கள், முதல்கட்ட ஃப்ரண்ட்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், முதல்கட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா அவங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய குழுக்களை கட்டமைச்சு அதன்படி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டைரக்டா கஸ்டமர்ஸையும் சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டையும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதைத்தான் நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அநேக வருடங்களில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றில் உலகளாவிய ஒரு வியாபாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸ், இந்த இந்த வியாபார நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மக்களை தேடுறாங்க. இதுக்கு சரியான அந்த மக்களை தேடுறாங்க. அவங்களோடு இந்த கைகோர்த்து ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்றாங்க. அது போக அவங்களுக்கு ட்ரைனிங் சப்போர்ட், மீட்டிங் சப்போர்ட், மோட்டிவேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணி இந்த ப்ராடக்டோட நாலேஜை அவங்களுக்கு கொடுத்து இந்த வியாபாரத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை அவங்கள்ட்ட சொல்லி இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்றாங்க. இதன் மூலியமா தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் காலங்காலமா ஒர்க் ஆகிட்டு வருது. ஸோ ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்க லிவிங் ஏ சக்சஸ்ஃபுல் லைஃப், அநேக நபர்கள் உலக வரலாற்றிலேயே நம்ம எடுத்துக்கிட்டா ஓகே, அநேக நபர்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயத்துல ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல ஒரு செக்யூரான சேஃபான லைஃப்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால மட்டும்தான் அப்படின்றது எந்த விதத்திலையும் நம்ம வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது என்ன, அது எப்படின்றத நம்ம போக போக ஒரு சில விஷயங்களால நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி சாத்தியம், யாராவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்களா, எப்பேற்பட்ட நபர்களா இருப்பாங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதா இருந்தா, எஸ், இங்க வந்து மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்துக்குள்ள, மிகப்பெரிய ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு லைஃப்குள்ள போன அந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணவங்களா இருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண நபரா இருப்பாங்க. தனிப்பட்ட விதத்துல ஜெயிச்ச நபரா இருப்பாங்க. இப்ப நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் லைஃப்குள்ள வரோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உயரத்துக்கு நம்ம போறோம். இதே மாதிரி நமக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய மற்ற நெட்வொர்க்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நபர்
ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சேஃப்டி ஜோன்குள்ள இருப்பாரு. அந்த அந்த ஒரு நபர் கீழ மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்க கட்டமைக்கிறதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி அந்த சந்தோஷத்த, அந்த உயர்வ அடைஞ்சுகிட்டே இருப்பாங்க. அதன் வகையில பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏர்டெல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் சாம்ராஜ்யத்த நெட்வொர்க்க வச்சே உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். ஸோ ஏர்டெல் நம்ம வீட்ல ஒரு 5 நபர் 4லேருந்து 5 நபர் குறையாம நம்ம குடும்பத்துல இருப்போம். 5 பேர்ட்டயும் சிம் இருக்கும், ஃபோன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பாருங்க, ஒரு இடத்துல ஒரு நெட்வொர்க்க கிரியேட் பண்ணி, அந்த பிசினஸ அ மக்களின் மூலியமாக, விளம்பரதாரர்கள் மூலியமாக எவ்வளவு வேகமா இங்க இருக்கக்கூடிய மக்கள்ட்ட இந்திய லெவல்ல அத கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து ரிலையன்ஸ் இல்லாத பொருட்களே கிடையாது. அனைத்து பொருட்களையும் வியாபார வணிகத்தின் மூலியமா மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதன் மூலியமா மிகப்பெரிய நெட்வொர்க்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்திருக்காங்க அப்படின்றது நம்ம தினம் தினம் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும். ஸோ இவங்கெல்லாம் நெட்வொர்க்க கிரியேட் பண்ணது மூலியமா நெட்வொர்க் கிரியேட்டர்ஸ் நெட்வொர்க்க சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணது மூலியமா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுல போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ டாடா குழுமம் நமக்கு நல்லா தெரியும். ரத்தன் டாடா. இவங்களும் விற்காத பொருள் இல்ல. எல்லா பொருளும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இவங்களும் பாருங்க ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் கட்டமைப்பு செய்ததன் மூலம் சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் இவங்க கட்டமைச்சதன் மூலம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ உயர்வான ஒரு இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ இத மாதிரி இந்திய லெவல்ல மட்டுமல்ல, வேர்ல்டு லெவல்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க்க கிரியேட் பண்ண நபர்கள் இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள் லைன்ல இருக்கிறாங்க. அதன்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு உட்பட்ட நபர் முன்னாள் உலகத்திலே உலக கோடீஸ்வர வரலாற்றிலே உலக கோடீஸ்வரரில் முதன்மையாக இருந்த ஒரு நபர் பில் கேட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ போக அவரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆ எனக்கு இதே மாதிரி மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் நிலையை அடையறதுக்கு ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்கும்னா, நான் அத சூஸ் பண்ணக்கூடியது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வச்சு தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால மறுபடியும் என்னால இதே நிலைய மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கைய உலக அ கோடீஸ்வரர் லைன்ல மறுபடியும் முதல் நபரா ஆகுறதுக்கு என்னால நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வச்சு மறுபடியும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ வாரன் பஃபட் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் வேர்ல்டு பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் முதலீடு செய்யாத இடமே கிடையாது. எதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெள்ள தெளிவா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். செகண்டுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு பணம் இன்கம் பேஸ்ல எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இப்போ காசு பணங்களை அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி இல்லாம இங்க மட்டும் இல்லாம ஒரு 170 நாடுகள்ல ஒரு 85 ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன்னா நம்ம மக்களுக்கு இங்க இந்த இத பத்தின ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்தும் போது ஏதோ புதுசா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஏதோ ஒரு அமௌண்ட்ட வந்து நமக்கு நம்மள கட்ட சொல்லுவாங்க போல. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்த டெவலப் பண்றதுக்காண்டி நம்மள யூஸ் பண்றாங்க. நம்மள வச்சு அவங்க காசு பணம் சம்பாதிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இல்லாம நம்ம மக்கள் நிறைய பேர் நம்மளோட பிசினஸ் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு அவங்க நெவர் நோ சொல்றதுக்கு உண்டான அதை காரணமாகவும் அதை ஒரு தாட்டாவும் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த டாபிக்கை நம்ம தினம் தினம் நமக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது இன்னைக்கு நேரத்து நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம் அல்ல. 170 நாடுகள்ல 85 வருஷத்துக்கும் மேற்பட்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எந்த அளவுக்கு இது வந்து வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி இருந்தா, எந்த அளவுக்கு இதோட வளர்ச்சி வேகமா இருந்தா, எந்த அளவுக்கு இதோட உயர்வு, இதோட அந்த டெவலப்மெண்ட் பிளஸ் இதனால கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், இதனால கிடைக்கக்கூடிய அந்த உயர்வானது எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தா, இது கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷத்துக்கு மேல அனைத்து நாடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரமா இருக்கும். ஒப்பற்ற வியாபாரமா இருக்கும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வச்சா, அவங்களுக்கும் அவங்களும் இத பத்தின அந்த நாலேட்ஜஸ் முழுமையா எடுத்துப்பாங்க. ஸோ அது மட்டுமல்ல, லண்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்க எம்பிஏ கிராஜுவேஷனுக்கு கிட்டத்தட்ட எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிலபஸாவே கொடுத்துட்டு இருக்காங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி. வேர்ல்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஒன் ஆஃப் தி சிலபஸாவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நமக்கு ஃபியூச்சர் பேஸ்ட் ஒரு 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 அருமையான ஒரு வியாபாரம். அது எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றும் அப்படின்றத மக்கள் சின்ன வயசுல இருந்தே டீனேஜ் வயசுல இருந்தே அடல்ட்ல இருந்தே தெரியணும் அப்படின்றத இந்த உலக அரங்குல அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது மட்டுமல்ல,
அமெரிக்கா போன்ற முக்கியமான கண்ட்ரிகள்ல அநேக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. அங்க ஒரு மிகப்பெரிய சர்வேவே சொல்றாங்க. 100க்கு 66% பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வர நிலைய அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் மோஸ்ட்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எம்எல்எம் அப்படின்ற விஷயத்த கையில எடுத்து, மிகப்பெரிய அளவுல ஷார்ட் டைம்ல வளர்ந்த நபர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு இருக்குது. ஸோ நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு வியாபாரம். 21ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, மிக அபரிவிதமான ஒரு வியாபாரங்கள் எல்லாம் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம இந்தியால வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு. அத மாரியான நெருக்கடி இந்த 2025க்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னக்கூட்டியே நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய அடல்ட்ஸ், யூத் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு காலேஜஸோ இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க தன்னை ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இணைச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃபை மிகப்பெரிய சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள பின்னாட்கள்ல கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் சார் அப்பவே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர், ஒரு நாசா ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி ஒரு சஜஷன் சொல்றாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம். அவங்க அதை அழகா புரிஞ்சுப்பாங்க. சரியான விஷயத்துல சரியான விதத்துல நம்ம எடுத்து சொல்லும்போது மக்கள் இதோட கரெக்டா கனெக்ட் ஆகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் சொல்றது நமக்கு நல்லா தெரியும், நம்மளும் பார்த்துருப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட், நான் சொன்ன மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இங்க சுத்தமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இன்மை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய முதன்மையான விஷயமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இந்தியால. ஸோ டைரக்ட் செல்லிங், நான் சொன்ன மாதிரி எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் நம்ம பண்ணிட்டு கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா தான் இதை சரி செய்ய முடியும், இதை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கையில இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ ஒரு நாட்டின் growth, எக்கனாமிக் growth வந்து ஒரு கவர்மெண்டால மாற்ற முடியாததை ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேர்ல்டு எக்கனாமிக் லீடர்ஸ். ஒவ்வொரு நாடுகளில் உள்ள வேர்ல்டு எக்கனாமிக் லீடர்ஸும் கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப தெள்ள தெளிவா முதன்மையா செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லா பக்கமும் வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட்லி நம்ம இருக்கக்கூடிய இந்தியாவில் நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்து டிகிரியோ டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியே வராங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இங்க கவர்மெண்டால கொடுக்க முடியாத ஒரு வேலை வாய்ப்புகளை நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால 100% கொடுக்க முடியும், அது சாத்தியம்தான் அப்படின்றத நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம லீடர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், என்ன நம்ம அதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ ஒரு நாட்டோட வளர்ச்சியை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இங்க நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளால இணை நம்ம ஃபேமிலியில இணைக்கக்கூடிய ஒவ்வொரு நெட்வொர்க்கர்ஸும், புதுசா இணையக்கூடிய ஒவ்வொரு நெட்வொர்க்கர்ஸும் கேட்கக்கூடிய விஷயம், ஒரு நாட்டோட வளர்ச்சியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திடும் நீங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்கன்னா, எஸ் அது வந்து 100% எப்படி சாத்தியம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இணையறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் தேவையா, வேற என்ன குவாலிஃபிகேஷன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மோர் ஏஜ் லிமிட்ஸ். இங்க வயது வரம்பு தேவையில்லை. எந்த வயசுக்காரங்களும் எந்த வயசுல உள்ளவங்களும் இங்க இங்க இந்த இந்த களத்துல ஜெயிக்க முடியும். நோ மோர் எஜுகேஷன், இதுக்கு ஏதாவது படிப்பு எதுவும் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவையில்ல. எந்த விதமான எஜுகேஷனும் தேவையில்ல. நமக்கு இதை கத்துக்கக்கூடிய ஆர்வமும் உழைப்பும் நேரமும் கனவும் மட்டும் இருந்தா போதும். பிளஸ் நோ மோர் ரிலிஜியன், யாரு என்னங்கிறத பாக்குறதுல இந்த ரிலிஜியன் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி பாக்குறதுல எல்லா தரப்பு அனைத்து தரப்பு மக்களும் இங்க ஜெயிக்கலாம். ஸோ அது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாரை சூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் ட்ரீமர், மிகப்பெரிய கனவுகளும் லட்சியங்களும் ஆசைகளும் தேடல்களும் உள்ள நபரை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே சூஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது. ஸோ இங்க நம்ம ஜெயிச்ச நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், அநேக லீடர்ஸை பார்த்திருப்போம். இங்க ஜெயிச்சவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா
கனவுகளும், லட்சியங்களும், ஆசைகளும், தேடல்களும் உள்ள நபர்களா தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். நமக்கு நல்லா தெரியும் மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 40, 45 வருடத்துக்கு முன்ன ஆரம்பிக்கப்பட்ட இந்த மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு விஷயம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷாப் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஷாப் அப்படின்ற விகிதத்துல ஒரு 15 ஹவர்ஸ் 15 15 மணி நேரம் ரன் பண்ணக்கூடிய இந்த ஷாப் ஒரு நாள் ப்ராஃபிட் 100% அவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். ஒரே ஒரு நாள் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். ஸோ இதை பிரான்சைசி அப்படின்ற ஒரு 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 கான்செப்ட்ல இதை வந்து இந்த ஷாப்போட ஓனர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேற தேவையான நபர்களுக்கு இந்த ஷாப்பை வச்சு பிரான்சைசி அப்படின்ற ஒரு 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 கான்செப்ட்ல நடத்துறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை கொடுக்குறாரு. ஸோ இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உலக அரங்குல இது ஒரு 40,000 ஷாப்ஸ் ஓபன் பண்ணப்படுது. இதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஷாப்ஸ் ஓபன் பண்ணி நடத்திக்கிடலாம். ஜஸ்ட் 10% ப்ராஃபிட் மட்டும் இந்த கடையோட ஓனருக்கு, அதாவது இந்த மெக்டொனால்ட் அப்படின்ற இந்த நேமுக்கு சொந்தக்காரருக்கு, கடை வச்சு நடத்துறவங்களுக்கு, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓனா நடத்துறவங்களுக்கு 90% ப்ராஃபிட். ஸோ வெறும் 10% ப்ராஃபிட் தான் அந்த மெக்டொனால்ட் அப்படின்ற அந்த நேமை யூஸ் பண்றதுக்காக நம்ம கொடுக்க போறோம். ஸோ அத மாதிரி 40,000 ஷாப்ஸ் நடக்குது. இன் பெர் டே ஒரு நாளைக்கு அவருக்கு வந்த வருமானம் பாத்தீங்கன்னா 4 கோடி. ஸோ இங்க இந்த ஒரே ஒரு ஷாப்பை மட்டும் அவர் வச்சு நடத்தியிருந்தாரு அப்படின்னா, டெய்லி 15 ஹவர்ஸ் கடையை திறந்து கடையை மூடி பிசினஸை பார்த்து இப்படியே கொண்டு போயிருந்திருப்பாங்க. அவரோட ப்ராஃபிட் வெறும் 100% இருந்தாலும் வெறும் 20,000த்துல நின்றுருக்கும். ஆனா இவருக்கு ஒரு பிரான்சைசி, அதாவது நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இவர் கையில் எடுத்ததுனால இவருக்கு நடந்த விஷயம் அங்க பாத்தீங்கன்னா, வெறும் 10% லாபம் தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா 40,000 ஷாப்ல ஒரே நாள்ல வந்த வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோடி. அதே விஷயத்த ஒரு மாசத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா, அதே 40,000 ஷாப் 1 மந்த்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 10% ப்ராஃபிட்ல கிட்டத்தட்ட 120 கோடி. அதிகபட்சமா 120 கோடி. ஸோ இங்க ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா, அந்த 40,000 ஷாப்ல இருந்து மெக்டொனால்ட் அப்படின்ற அந்த நபருக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா, வெறும் 10% ப்ராஃபிட்ல 1,800 கோடி. ஸோ இங்க பாருங்க, ஒரே ஒரு கடையை வச்சு காலமும் அவர் நடத்தி கொண்டு போயிருந்தார் அப்படின்னா, அவரோட நேம் இன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஒரே ஒரு கடையை வச்சு ஒரு சின்ன ப்ராஃபிட்ல அப்படியே கொண்டு போயிருப்பாரு. அவரு யோசிச்ச ஒரு விஷயம், முதன்மையான ஒரு விஷயம், மக்களால பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ், மக்களுக்கே கிடைக்கக்கூடிய லாபம், அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஷேரிங் பண்ணப்பட்டா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சாரு. அதன் மூலியமா பிரான்சைசி நெட்வொர்க்கை கிரியேட் பண்றது மூலியமா அவரோட பிரான்ச்சஸை அதிகப்படியான இடங்களை நிறுவுறதுக்கு அது உதவியா இருந்துச்சு. அதன் வாயில அவருக்கு வந்த ப்ராஃபிட் வெறும் 10% இருந்தாலும், ஒவ்வொரு ஷாப்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நம்ம கணக்கில் எடுத்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு 1,800 கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபரா மாறினாரு. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், மெக்டொனால்ட் மட்டும் இல்ல, நிறைய பிசினஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கோல்ட்ஸ் ஜிம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஜிம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள ஜிம் இன்னைக்கு நிறைய இடங்கள் நிறுவப்பட்டு இருக்கு. இந்தியால மும்பைல எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜிம் வந்து கோல்ட்ஸ் ஜிம் அப்படின்ற பேர் வச்சிடலாம். அதுக்கு உண்டான அந்த கோச்சரை அவங்களே அனுப்புவாங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இங்க அந்த கோல்ட்ஸ் ஜிம்ல வரக்கூடிய வருமானத்துல கிட்டத்தட்ட 37% எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோல்ட்ஸ் ஜிம்மோட ஓனருக்கு போகும். ஸோ அந்த நேம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மிஸ்டர் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். அவர் ட்ரைனிங் எடுத்த அந்த ஜிம், அவரோட ஜிம் இன்னைக்கு அவரோட மிகப்பெரிய வருமானங்கள் அதுவும் ஒண்ணா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லலாம். கேஎஃப்சி எங்கேயோ ஒரு இடத்துல நிறுவப்பட்ட ஒரு பிராண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்குது. இது மாதிரி அநேக நாடுகள்ல இருக்குது. பிரான்சைசி முறையில வைக்கப்பட்ட இந்த கடைகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஷேரிங் அவங்களுக்கு போனாலும், மொத்த இடங்கள்ல இருந்து மொத்த ஷாப்ஸ்ல இருந்து போகக்கூடிய அந்த ஷேரிங் மிகப்பெரிய கோடிகள்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இங்க நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண மக்கள் எல்லாமே அதீத கோடீஸ்வரங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஒப்பற்ற வியாபாரத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய MLM அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரொம்ப குவாலிட்டியான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அதன்படி நம்ம கையில் எடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூஸ் ரைட் ஒன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கணும்.
என்ன இன்னைக்கு அநேக நபர்கள் பாத்தீங்கன்னா தவறான ஒரு விஷயங்களை கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களை வீணாயிடுச்சு, ரொம்ப நாட்கள் வீணாகி அதுக்கப்புறம் சரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்மளோட கை கொடுக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ச்சே 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்ன இத மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சிருந்தா நான் மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம வேகமா நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புகளை அநேக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். வெஸ்டீஜ் வியாபாரம் கிட்டத்தட்ட 100 நாடுகள் நடக்கக்கூடிய, அதாவது 27,000 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தலை சிறந்த 100 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு 30 36வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு நிறுவனம் இந்திய அரங்குல 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்றத நம்ம வெளியே அநேக நபர்களுக்கு இப்பவே புரிய வைக்கணும். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம வெஸ்டீஜ் ஒரு மிகப்பெரிய இடத்தையும் மிகப்பெரிய ஒரு உயர்வையும் இன்னைய வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் எந்த மாதிரியான எம்எல்எம் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு வியாபார வாய்ப்பை நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம், மற்ற மக்களுக்கு இதை தெரியப்படுத்துறோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ 2004 ஜூன் 2 ஆரம்பிக்கப்பட்ட நம்ம கம்பெனி 21ஆம் நூற்றாண்டு 21 வருடத்தை முடிச்சு இந்த 21ஆம் நூற்றாண்டுல 21 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி 22வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ல நம்ம இருக்கிறோம். ஒரு சூப்பரான ஒரு வியாபார வாய்ப்பு அநேக கோடி மக்களுக்கு இன்னும் கிடைக்கப்படலை அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு முதல்ல கிடைச்சிட்டு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இன்னும் அநேக மக்களுக்கு இன்னும் கிடைக்கப்படலை அப்படின்ற ஒரு வருத்தத்தோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக வேகமா இன்னும் வந்து அநேக மக்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை சொல்லி அவங்களையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான அந்த ஒரு வேகமான முயற்சிகளை நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த செக்ஷன் இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுமையான மக்கள், புது பீப்புள்ஸ் நிறைய பேர் இந்த 5:30 மணி ஜூம் மீட்டிங்க்கு ப்ரொமோட்டிங்காக வராங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இந்த செக்ஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெரி வெல், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் ஸ்டீபன் சார். உண்மையிலே ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுல வந்து நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. அதுல சரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்மளுடைய வெஸ்டேஜை தேர்ந்தெடுக்கணும்ட்டு ரொம்ப சூப்பரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அதுல நிறைய எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வேர்ல்டுலே எவ்வளவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க இப்ப உதாரணத்துக்கு மெக்டொனால்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கடை தான். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல எத்தனை கடைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு டோட்டலா 1 இயருக்கு அவங்களுக்கு 1800 கோடி இருக்க போகக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணதுதான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்லயே சொல்ல போறதா இருந்தா ப்ரொபோசல் கொரியர் எடுக்கலாம். சாதாரணமா அப்ப பாருங்க, ப்ரொபோசல் கொரியர் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லெட்டருக்கு 15 ரூபாய். ஆனா அதே இது போஸ்டர்ல நீங்க பண்ணீங்கன்னாக்கா ₹1 முடிஞ்சிடும். எல்லாரும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ 15 ரூபா கொடுத்து யாரு பண்ண போறாங்க, கொரியர் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா இன்னைக்கு பாருங்க, போஸ்டர்ல அப்படியே உட்கார்ந்து ஏன்னா அவங்க சர்வீஸ் அவ்வளவு அதிகமா கொடுத்தாங்க. ஒரு லெட்டருக்கு ₹1 வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு லெட்டருக்கு அந்த ப்ரொபோசல் கொரியர் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல அந்த ப்ரொபோசல் கொரியர் நம்ம பார்க்க முடியுது. அவ்வளவு இடத்துல வச்சிருக்கவங்க அந்த ஓனரா வச்சிருக்காங்க இல்ல, அவங்க பிரான்சஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லெட்டர்ல இருந்து ₹1 போச்சுன்னா அவருடைய ஒரு நாள் வருமானத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய பவர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒத்தையில எவ்வளவு நேரம் அது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அப்போ ஒரு நெட்வொர்க்கை யாரெல்லாம் கிரியேட் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்றதுக்கு தான் அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய வெஸ்டேஜ் நிறுவனம். இப்போ நீங்க மற்ற நெட்வொர்க்கை நீங்க தனியா கிரியேட் பண்ணணும்னாக்கா எத்தனை வருடங்கள் பிடிக்கும் பாருங்க. இது ஆல்ரெடி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம போய் அப்படியே பிளக்இன் ஆகணும். அப்படிதான் போய் அங்க ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு, ஒரு நெட்வொர்க்குங்கிற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதுல போய் நம்ம பிளக்இன் ஆயிட்டோம்னாக்கா நம்மளும் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கரா மாறிடலாம்.
வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி நம்மளுடைய நிறுவனத்துடைய 21 ஆண்டுகால இதை நம்ம கொண்டாட போறோம். அதிகமான ஆஃபர்ஸ் வர காத்திருக்கு. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் வெஸ்டிஜிங்கிற ப்ரௌட காலர் தூக்கி விடலாம். வேற எந்த நெட்ஒர்க்லாம் இல்லாத பெனிஃபிட் நம்மகிட்ட இருக்கு. அப்போ இந்தியாவில் நம்பர் 1 நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கா இருக்க நிறுவனத்தை நம்ம இருந்துகிட்டு நம்ம இதுல சாதிக்கலைன்னா, அதான் சொல்லுவாங்க இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்ன மாதிரி, இந்த நிறுவனத்துல இருந்து நம்ம சாதிக்கலைன்னா வேற எந்த நிறுவனத்துல இருந்து சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில இன்னைக்கு ஒய் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஒய் வெஸ்டிஜை பத்தி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். உங்களுடைய ஸ்டேட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தீங்க. வேற லெவல். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். உங்களுடைய சார் நமக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்கு. உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். எஸ், ஷூர் சார். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெயர் ஸ்டீஃபன். நான் MBA வரைக்கும் முடிச்சுட்டு இதே திருநெல்வேலியில ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர், பார்ட் டைமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நபர். நானும் அதே எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருந்த ஒரு நபர் தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். சேல்ஸ் மேனேஜரா இருந்தேன். சேல்ஸ் மேனேஜரா இருக்கும்போது எனக்கு மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 9 வருட ஆண்டு காலமா அந்த வேலையில நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க இருக்கும்போது தான் நான் நிறைய சூழ்நிலைகள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க சொல்ற மாதிரி நமக்கு கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள், தேடல்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஆனா அதுக்குண்டான சரியான களம், நான் வேலை பார்க்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அங்கதான் நான் நெட்வொர்க்கை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நபர் ஆஹ் அவருக்கு கீழே உருவாக்கி வச்சிருந்த அந்த கட்டமைப்பின் மூலயமா அநேக விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்துட்டு இருந்தாங்க. நான் அப்பதான் ரொம்ப விவரமா அப்பதான் நான் பார்த்தேன். ஸோ இதை மாதிரியான இடங்களுக்கு நம்ம எப்போ வரப்போறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு விஷயங்களா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இறைவன் மூலியமா எனக்கு இந்த வியாபார வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமா நான் இன்னைக்கு இந்த வியாபார வாய்ப்பு இங்க இணைஞ்சு அநேக மக்களுக்கு, முக்கியமா இளைஞர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய யூத் அடல்ட்ஸ், இவங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்கறதுக்காக நான் இந்த வியாபார வாய்ப்பை வேகமா கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 வருடத்துல மாறாத இந்த வாழ்க்கை இந்த 1.5 வருடத்துல அதிகமா மாறி இருக்கு அப்படின்றத என்னால சொல்ல முடியுது. என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா என்னோட மாத வருமானம் அங்க கணக்கிடும் போது வந்ததை விட இங்க என்னோட அந்த ஆவரேஜா வரக்கூடிய அந்த மாத வருமானம் ரொம்ப வேகமா உயர்ந்துகிட்டு வருது அப்படின்றத என்னால நல்லா சொல்ல முடியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அநேக தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்ல அருமையான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு இடத்துல நம்ம கை கட்டி வேலை பார்த்தாலும், எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில இருந்து கை கட்டி வேலை பார்த்தாலும் மாத வருமானம் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மி. ஆனா இங்க நம்மளோட உழைப்பை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் உண்மையா சிஸ்டமேட்டிக்கா நம்ம செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை தரத்தை மிக வேகமா உயர்த்த முடியுது. நம்ம இந்த வியாபாரத்தை அநேக மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குன்றது தெரியாம நிறைய மக்கள் என்ன மாதிரியே வெளியே சுத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை நம்ம தெளிவா வேகமா செயல்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம இறங்கி நம்மளோட லீடர்ஸோட சப்போர்ட்டோட நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ என்னால ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது இந்த வியாபார வாய்ப்பு. நான் அடிக்கடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளியே எத்தனையோ கோடி மக்கள் பாருங்க இந்த பிசினஸோட இந்த இதோட ஆழம் தெரியாம, இதோட அற்புதம் புரியாம வெளியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஷெட்யூலுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இறைவன் நமக்கு இப்பவே இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்து நம்மளை இப்போ சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு வந்துட்டார் அப்படின்றத நினைச்சு தினம் நன்றி சொல்லக்கூடிய நபரா நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய நியூஸ், நிறைய செக்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய லீடர்ஸோட நம்ம இங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெளியே எந்த காலகட்டங்களையும் இதை மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்மளால உருவாக்கவும் முடியாது, நம்மளால இதை மாதிரியான விஷயத்துக்குள்ள போகவும் முடியாது. ஏன்னா வெளியே எங்கேயுமே நமக்கு எந்த விஷயத்தையும் உயர்வடைய, வாழ்க்கையில உயர்வடையக்கூடிய விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த மக்களும் ரெடியா இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, அதுவும் நம்ம வெஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஏன்னா நானும் அநேக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதர் பிளாட்ஃபார்மையும் தெரிஞ்சுக்கிட்டணும், கம்பேரிட்டிவிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்ல இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது அப்படின்றத என்னால ரொம்ப ஆணித்தனமா உறுதியா சொல்ல முடியும். நம்ம குழந்தைராஜா சார் சொன்ன மாதிரி இங்க இணைஞ்சிட்டு இங்க உள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இங்க உள்ள சிஸ்டத்துல நம்ம வேகமா விரைந்து செயல்படலை அப்படின்னா அது சரி வராது. ஸோ நம்ம அனைவரும் இதுல இன்னும் வேகமா செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உயர்வு அடையணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சூப்பர் ஸ்டீபன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே இன்னைக்கு ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒய் வெஸ்டேஜிங் டாபிக்ல ரொம்ப சூப்பரா நமக்கு ஷேர் பண்ணின ஸ்டீபன் சாருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த Zoom மீட்டிங் இனிதே நிறைவு பெறுகிறது. நாளைய Zoom மீட்டிங்கில் மீண்டும் ஒரு தலைவருடன் மீண்டும் சந்திப்போம். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.